காலை வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த அற்புதமான இந்த தியானம் கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதார் டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப அற்புதமான தலைப்பு, லா ஆஃப் கர்மா. இந்த பேசிக் அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஜென்ரலாவே ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். கர்மா அப்படின்னா செயல். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது கர்மா. நான் சாப்பிடுறேன், கர்மா. ஆனா நம்ம எது ஒரு செயலும் கர்மான்னு சொல்றோம். ஆனா நம்ம ஜென்ரலா நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, கர்மா அப்படின்னாவே நான் என்ன கர்மா செஞ்சேனோ, நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற அந்த வார்த்தைகளை ஜென்ரலாவே நம்ம நெகட்டிவா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாசிட்டிவா யூஸ் பண்றதை விட, நேர்மறையா யூஸ் பண்றதை விட எதிர்மறையா தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கேனோ நான் இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அது நல்ல கர்மாவா செஞ்சதுனாலதான் அந்த புண்ணியம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். சோ புண்ணியம் பாவம் அப்படின்றது கர்மா, நல்ல கர்மா கெட்ட கர்மா. சோ கர்மான்றது ஒரு செயல், பேசிக்கா அதுதான். சோ நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமுமே நம்மளோட நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகும். அதோட விளைவு வரும். காஸ் அண்ட் எஃபெக்ட். நான் என்ன செயல் செய்யறேன் அதோட விளைவு, நான் என்ன சொல்றேன் அதோட விளைவு, நான் என்ன எண்ணம் என்றேனோ அது அதோட விளைவு. சோ எல்லாத்துலயுமே என்னோட எண்ணம், சொல், செயல் இது மூணுமே நான் என்ன மாதிரி செஞ்சிட்டு இருக்கேனோ அதோட விளைவு தான் வரும். அதுதான். சோ லா ஆஃப் கர்மா என்ன அடிப்படை? நான் என்ன கொடுக்கிறேனோ அதுதான் எனக்கு வரும். நான் கோபமா பேசுறேன், எனக்கு கோபம் பதிலா வரும். நான் அன்பா பேசுறேன், எனக்கு அன்பா வரும். நான் என்ன கொடுக்கிறேனோ அதுதான் திரும்பி வரும். இதுதான் பேசிக் லா ஆஃப் கர்மா. இப்ப நான் நிறைய பேருக்கு ஃப்ரீடம், நான் என் குழந்தைங்களுக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்னா, தெரிஞ்சவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே நான் கட்டுப்பாடு இல்லாம நான் ஃப்ரீடம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃப்ரீடம் திரும்பி வரும். நான் அழகு, பியூட்டி, அழகா பேசுறேன், மத்தவங்க கிட்ட இருக்கிற ஒரு அழகா சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்ட நல்ல குணங்கள் இருக்கு, நீங்க ரொம்ப அற்புதமான ஆள் அப்படின்னு அவங்க கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னா அதேதான் திருப்பி எனக்கு அவங்களுக்கு நான் அவங்க கிட்ட சொல்றேன், அவங்க சொல்ல வேற யாராச்சும் எனக்கு சொல்லுவாங்க. சோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும். நான் அன்பை பகிர்ந்துகிட்டேன் அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் நான் அன்பை கொடுத்துட்டு இருக்கேன், எனக்குள்ள அன்பு இருக்கு அப்படின்னா நான் அன்பை கொடுத்துட்டு இருக்கேன்னா அந்த அன்பு எனக்கு வரும். நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் எனக்கு மறுபடியும் வரும். அதுதான் நம்மளுக்கு வரும். நான் சந்தோஷம், ஆனந்தம் நான் கொடுத்துட்டு இருக்கேன்னா மத்தவங்களுக்கு, இப்போ ஒருத்தங்களுக்கு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுக்கு அந்த செயல் செஞ்ச ரொம்ப ஆனந்தமா இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்தா ஆனந்தம் அப்படின்னா நான் அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இல்லையா? அதே ஆனந்தம் அவங்க யோசனை பண்ணுவாங்க, நம்மளுக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும் தெரிஞ்சு நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்களே, ஓ அப்ப நம்மளுக்கு திருப்பியும் இந்த ஆனந்தம் என்ன அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு நம்மளுக்கும் அந்த ஆனந்தத்தை திருப்பி கொடுப்பாங்க. சோ ஜென்ரலாவே என்கிட்ட என்ன இருக்கோ, நான் என்னவோ அதுதான் நான் கொடுப்பேன். இப்ப எனக்குள்ள நிறைய கோவம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, கடுகடுன்னு இருக்கேன் அப்படின்னு நான் ஏதோ யாராச்சும் என்ன அப்படின்னு நம்ம கோவமா பேசணும்னா அதே கோவம் தான் திரும்பி வரும். ஏதோ எரிச்சலோட நான் கத்திட்டு இருக்கேன் அப்படின்னா திருப்பி அதே தான் என்கிட்ட வரும். நான் என்ன கொடுக்குறேன்? பொறாமப்படுறேன், எனக்குள்ள எண்ணம், என்ன எண்ணம் இருக்கு, பொறாமப்படுறேன், அந்த பொறாமை வேற மூலியமா நம்மளுக்கு திரும்ப வரும். சோ என்னோட எண்ணங்கள், என்னோட ஒவ்வொரு எண்ணமும் என்ன பிரதிபலிக்குது, உள்ளுக்குள்ளார எத்தனை என்கிட்ட நல்ல எண்ணங்கள் இருக்கா, என்னோட இருக்கா, அதுதான் நான் எப்படி இருக்கேன். என்ன ஒரு விஷயம் நடந்தால் எதுவாக இருக்கட்டும் அது பதியும், எமோஷனல் கர்மாவா பதியும். இதே நம்ம அவங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்தாலும் என்கிட்ட சந்தோஷம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, பொறுமை இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுவே எனக்கு வரும் நம்மளுக்கு. சோ
ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து என்ன குடுக்குறோமோ அதான் திருப்பி வரும். நான் யார்ட்டயாச்சும் கம்ப்ளைண்ட் பண்றேனா, தப்பு சொல்லிக்கிட்டே இருக்கேனா, மத்தவங்க காசிப் பேசிக்கிட்டே இருக்கேனா, நான் என்னென்னலாம் செய்றேனோ அதெல்லாம் திரும்பி என்கிட்ட வரும். எனக்கு தெரியாம வரும். தெரிஞ்சு வராது. தெரியாம வரும். நான் யார்ட்ட பேசினேன், நான் யார பத்தியாச்சும் பேசினேன், யாராச்சும் என்ன பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நான் யாராச்சும் தப்பு பேசிட்டு இருக்கேன்னா, யாராச்சும் என்ன தப்பு பேசுவாங்க. சோ, நான் என்ன குடுக்குறேனோ, அது எனக்கு வரும். அது எதுவாக இருந்தாலும் வரும் நம்மளுக்கு. இப்ப நம்மளுக்கு நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? நம்மளுக்கு நெறைய கஷ்டங்கள் வரும். ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளுக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு மட்டும் ஏன்டா கஷ்டம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, உண்மையா நம்ம கஷ்டம் குடுத்துருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அவங்களுக்கு கஷ்டம். அவங்களுக்கு இல்லன்னா, அவங்க மூலியமா யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம கஷ்டம் குடுத்துட்டு இருக்கோம். அந்த கஷ்டம் தான் நம்மளுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கு. சோ பேசிக்கான அடிப்படை, நான் யாருக்கு என்ன குடுக்குறேனோ, அதுதான் எனக்கு திரும்ப வரும். தட் இஸ் லா ஆஃப் கர்மா. அடிப்படையான விஷயம். நம்ம அத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரியா நடந்துப்போம் நம்மளுக்கு. ஓ! இந்த எண்ணம் நான் தவறா நான் இது எனக்கு தெரிஞ்சிரும். ஆனா என்னால ஆக்ஷன்ல போட முடியல. நெறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியும். பேசிக்காவே நம்மளுக்கு தெரியும். என்ன குடுக்குறோமோ அதான் திருப்பி வரும். ஆனா ஏன் ஆக்ஷன்ல போட மாட்டேங்கிறோம்? ஏன் அத பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன்? அ ஏன்னா நம்ம நம்மள அப்சர்வ் பண்றோமா? நம்ம நெறைய இடத்துல நம்ம கவனிக்கிறதே இல்ல. நான் என்ன கவனிக்கிறேனா? நான் இன்னைக்கு என்ன சிந்திச்சுட்டு இருக்கேன்? நான் என்ன சொற்கள் பேசினேன்? நான் என்ன செயல் செஞ்சேன்? நான் என்ன கவனிக்கிறேனா? என்னோட செயல் நான் கவனிச்சுட்டு இருக்கேனா? கவனிக்கிறதே இல்ல. நான் நெறைய இடத்துல நம்ம என்ன செய்றோம் அப்படின்றத நம்ம கவனிக்கிறதே இல்ல. அத கவனிக்காம இருக்கிறதுனால தான், நமக்கு தெரிஞ்சு கூட திருப்பி திருப்பி கஷ்டம் அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் இப்ப நான் இ இ நம்மளுக்கு தியானம்ன்ற ஒண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம், நெறைய பேர் தியானம் செய்யறதே இல்லாம. சோ, இதுல என்ன அந்த கர்மால இன்னொரு பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சு அது செய்யாம இருந்தா, நம்மளுக்கு கர்மா இன்கிரீஸ் ஆகும். இப்ப எனக்கு தெரியும். நம்ம தியானம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் யாரையுமே தப்பு சொல்லக்கூடாது. நான் தவறான செயல் செய்யக்கூடாது. அப்படின்னு எனக்கு தெரியும். நான் அத தெரிஞ்சதுக்கு அப்புறம் அத நான் செஞ்சேன் அப்படின்னா, கர்மா டபுள் ஆகும். உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம். பத்ரிஜி செய்யாரே சொல்லியிருக்காரு. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்டா அது கர்மா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு உயிர கொல்றது பாவம். அந்த உயிர சாப்பிட்டா எனக்கு பாவம் வரும். அப்படின்றது தெரியாம சாப்பிட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு தெரியாது. அது உயிர கொல்ல சாப்பிடுறதுன்றது எனக்கு தெரியாது. ஆனா, தியானம் வந்ததுக்கு அப்புறம், திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஆசையா இருக்கே அப்படின்னு யாராச்சும் நான்வெஜ் சாப்பிட்டாங்க அப்படின்னா, அதோட கர்மா அதிகமா இருக்கும். ஆழம். டென்சிட்டின்னு சொல்லலாம். அதோட நம்மளுக்கு நார்மலா செஞ்சா ஒரு தப்புன்னா, அது 4 மடங்கு நம்மளுக்கு பவர்ஃபுல். அதிகமா இருக்கும். அதேதான். சோ, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சோ நம்மளுக்கு தெரிஞ்சு எந்த தவறுமே செஞ்சோம் அப்டின்னா, அதோட கர்மா இன்னும் அதிகமா இருக்கும். அது நான்வெஜ் தெரியும் இல்லையா? அதே போல தான். ஆ உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்றாங்க. இப்ப துரியோதனர் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க. ஒருத்தர் 2 பேர்கிட்ட வந்து துரியோதனர், யுதிஷ்டர் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து எப்படி அந்த கர்மாவ பார்க்கறாங்க அப்படின்னா, தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் வித்தியாசம் சொல்றாங்க. இப்ப யுதிஷ்டர் கிட்ட வந்து அ டெஸ்ட் வைக்கிறாங்க அவங்களுக்கு. எப்படி இருக்கு எப்படி அவங்க ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யுதிஷ்டர் கிட்ட வந்து அ 4 பேர கூட்டிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து, "நீ வந்து யாரையாச்சும் கொன்னியா?" அப்படின்னு கேட்கறாங்க. "ஆமா, நான் கொன்னேன்." "சரி, நான் உன்ன தூக்குல போட்டுடுறேன்." அப்படின்றாங்களாமா. "நீ யாரையாச்சும் மர்டர் பண்ணியா?" அப்படின்னு கேட்கறாங்க. "ஆமா." அப்படின்னு ஒருத்தர் இன்னொரு செகண்ட் ஆள் வராங்க. "ஆமா, நான் ஒண்ணு செஞ்சேன்." "நீயும் உன்ன நானும் உன்ன தூக்குல போட்டுடுறேன்." 3வது ஒரு ஆள் வராங்க. அவங்களும், "நீ நீ வந்து யாரையாச்சும் கொலை பண்ணியா?" "ஆமா, கொலை பண்ணேன்." அவங்களையும் வந்து தூக்குல போட்டுடுறாங்க. தூக்குல இல்ல, ஆ தூக்குல போட்டு இது பண்ணிடுறாங்க. அடுத்தது 4வதா ஒருத்தர் வராரு. "நீயும் கொலை பண்ணியா?" அப்படின்னு கேட்க, "ஆமா, நான் கொலை பண்ணேன்." அவங்களையும் தூக்குல போட்டுடுறாங்க. ஆனா, துரியோதனன் இது செஞ்சாரு. யுதிஷ்டர் தூக்கில போடுங்க தீர்ப்பு குடுக்குறார். ஓகேங்களா? இதே யுதிஷ்டர் கிட்ட போறாங்க. யுதிஷ்டர் வந்து கேக்குறாங்க, "நீ வந்து யாரையாச்சும் கொன்னியா?" "ஆமா" அப்படின்னு. "நீ என்ன பண்ற?" அப்படின்னாங்க. "நான் வீட்ல வந்து வேலை செய்றேங்க" அப்படின்றாங்க. சோ இந்த இடத்துல யுதிஷ்டர் என்ன பாக்குறாரு அப்படின்னா, அவருக்கு நாலேட்ஜ் இல்ல. அன்எஜுகேட்டட். அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு கோவம் வந்தது, செஞ்சிருது. அவங்கள வந்து கொலை பண்ணிடுறாரு, போயிடுது. இந்த இடத்துல அவங்களுக்கு நாலேட்ஜ் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, அவங்கள வந்து 6 மாசம் ஜெயில் தண்டனை போடுங்க அப்படின்னு யுதிஷ்டர் சொல்றாரு.
அதே போல அடுத்தது இன்னொருத்தர் வராரு. இன்னொரு 2வது நாள் வராரு. "நீ கொலை பண்ணிட்டியா?" "ஆமா." "நீ என்ன வேலை செய்ற?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்." "நீ படிச்சவனா?" "ஆமா, நான் படிச்சிருக்கேன்." "அப்போ உனக்கு 6 வருஷம் தண்டனை, ஜெயில் தண்டனை." அப்படின்றாருமா. ஸோ இவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அவருக்கு நாலேஜ் இருக்கு. அடுத்தது வந்து அதே போல இன்னொருத்தர் வராரு. "நீ கொலை பண்ணிட்டியா?" "ஆமா." அப்படின்றாரு. "நீ என்ன பண்ற?" "நான் ஜமீன்தாரா இருக்கேன்." "நீ என்ன பண்ற?" "ஜமீன்தாரா இருந்தா லாயரா இருக்காரு அவரு." நீயும் கொலை பண்ணியா?" "ஆமா." "உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில் தண்டனை." அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இன்னொருத்தர் வராரு. "நீ கொலை பண்ணிட்டியா?" "ஆமா, நான் ஒருத்தர கொலை பண்ணிட்டேன்." "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னா, "நான் பிராமின். நான் வேதம் படிச்சிருக்கேன்." அப்படின்றாரு. "அப்ப உன்ன நான் தூக்குல போடுறேன்." அப்படின்றாரு. ஸோ 4வதா வந்தவர் மட்டும் தான் தூக்குல போடுறாரு. ஸோ எல்லாத்துக்குமே அந்த கர்மான்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரே மாரி வேலை செய்யாது. எனக்கு எனக்கு என்ன நாலேட்ஜ் இருக்கு, நான் என்ன தெரிஞ்சிருக்கேன், நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி நான் என்னோட செயல்கள செய்றேன், அத பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கர்மா வேலை செய்யும். ஸோ ஒவ்வொரு இடத்துலயுமே நம்மளுக்கு கர்மா வேலை செய்யும். இதுக்கு தான் சொல்றாங்க, தியானம் செய்ய ஆரம்பிச்சா உங்க கர்மா கழிஞ்சிரும். எப்படி சொல்றாங்க? தியானம் செய்ய ஆரம்பிச்சா நம்மளுக்கு கர்மா கழிஞ்சிரும் அப்படின்னா, நம்மளுக்கு தியானம் செய்ய ஆரம்பிச்சோனே என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஞானம் வரும். விழிப்பு நிலை வரும். நான் என்ன செய்றேன்? என்ன யோசனை பண்றேன்? நான் என்ன செயல் செய்றேன்? நான் மத்தவங்களோட என்ன என்கிட்ட எண்ணம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்? நான் என்ன செயல் செய்றேன்? இது 3மே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நான் நான் எல்லாமே குறைக்க ஆரம்பிச்சுருவேன். ஐயோ! நான் இப்படி திங்க் பண்ணக்கூடாது. நான் தவறுதலா திங்க் பண்ணக்கூடாது. நான் தவறுதலா பேசக்கூடாது. நான் தவறுதலான செயல்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும் இல்லையா? சோ இதுதான் தியானம் செய்யறப்ப நம்ம கர்மா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் முக்கியமான விஷயம். சோ ஒவ்வொரு விஷயத்துலயுமே பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளுக்கு தெரிஞ்சு தவறு செஞ்சோம் அப்படின்னா, அதோட ஆழம் அதிகம். சோ அதனாலதான் வந்து ஜெனரலாவே சொல்லுவாங்க, தியானத்துக்கு முன்னாடி தவறு செஞ்சா கூட உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் வராது. தியானம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தவறு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டம் அதிகமா வரும், கர்மா அதிகமா வரும் அப்படின்றாங்க. இதே ஒரு எக்ஸாம்பிள் பத்ரிஜி சொல்லியிருக்காரு. ஒரு பார்ட்டில ஒரு ஃபங்ஷனுக்கு போறாரு. அவரு வந்து அ தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ரெகுலரா தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கு முன்னாடி அவரு நான்வெஜ் சாப்பிட்டா அவருக்கு ஒண்ணுமே ஆகாதாமா. ஆனா அந்த பார்ட்டில போய் வெறும் எக் மட்டும் சாப்பிட்டாராமா. சாப்பிட்டு முடிச்சு வந்த உடனே 3 நாள் வாமிட் பண்ணாராமா. வயித்துல போச்சாமா. பாத்தீங்களா? ஒரு சின்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. தியானம் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு. நான் தெரிஞ்சு நான் முட்டை எடுத்துக்கிட்டேன். அதோட விளைவுகள் எப்படி இருக்குங்க? ஆனா இதுக்கு முன்னாடி தியானம் வர்றதுக்கு முன்னாடி நான்வெஜ் சாப்பிடுறப்போ ஒண்ணுமே ஆகல. அவருக்கு அல்சர் ஆகல, வாமிட் பண்ணல, ஒண்ணுமே இல்ல. ஆனா தியானம் செஞ்சதுக்கப்புறம் அந்த எக் மட்டும் தான் சாப்பிட்டாங்க. அதுவே அவங்களுக்கு வாமிட் வந்துருச்சு. ஏன்னா திடீர்னு டெம்ப்டாரு. தெரியுது. தியானம் வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டாரு. திடீர்னு சடனா பார்ட்டி பார்த்தோனே ஆசைப்பட்டாரு. அதனால. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு தெரியும். எது நல்லது, எது நல்ல கர்மா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். யாரையும் துன்புறுத்தக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. நம்மோட சொல்கள் நேர்மறையா இருக்கணும். நம்ம எண்ணங்கள் நேர்மறையா இருக்கணும். இத்தன ஒரு விஷயங்கள் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து விஷயங்கள் தெரிஞ்சும் நம்ம தவறு செய்யக்கூடாது. அதுதான். கர்மான்றது பார்த்தீங்கன்னா, என்னோட கர்மா இருக்கும். குடும்ப கர்மாவா இருக்கும். ஜெனரலா ஒரு கண்ட்ரியோட கர்மா. இந்த மாரி கர்மான்றது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த கர்மா இருக்கும் நம்மளுக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். நேர்மையா இருக்கணும். நான் எந்த ஒரு இடத்துலயுமே நான் நேர்மையா இருக்கணும். நான் எந்த இடத்துலயுமே வந்து நேர்மை தவறக்கூடாது. நான் அத விட்டுட்டு வந்துறக்கூடாது. ஸோ, இன்னைக்கு இப்ப வர்ற பிரசன்ட் எனக்கு ஒரு செயல் நடக்குது. என்னோட லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அது ஏன் நடக்குது அப்டின்னா, என்னோட பாஸ்ட்டோட ரிசல்ட் தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பிரச்சனை வருது. நான் எப்படி டீல் பண்றேன்? நான் எப்படி நான் சரி செய்றேன்? இத பொறுத்து தான் என்னோட ஃபியூச்சர் நடக்கும். என்னோட பாஸ்ட் கர்மா தான் இப்ப பிரசன்ட்ல வந்தது. நான் பிரசன்ட்ல அந்த விஷயத்த நான் எப்படி பார்க்குறேனோ, அதுதான் என்னோட ஃபியூச்சர். இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு. அது எனக்கு வந்துருச்சு. எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். ஃபியூச்சர்ல எனக்கு சரியாயிடும். இது எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? நான் என்ன செய்யணும்? இந்த தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஞானம் கிடைச்சது. அதனால எனக்கு சரியாயிருச்சு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட தர்மம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தியானம் சொல்லிக் குடுக்கணும். தியானம் சொல்லிக் குடுத்தா என்ன ஆகும்? அவங்க பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வருவாங்க.
அந்த வெளியே வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கர்மா குறையும். தியானம் செஞ்சா எப்படியோ நம்ம கர்மா குறையும். நம்ம தியானம் சொல்லி குடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த தியானம் மூலியமா அவங்க அந்த வழியில ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துல இருந்து வெளிய வரலாம். இல்ல பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வலிகள் நோய் நோய் இருந்தா அதுலருந்து வெளிய வரலாம். இல்ல எமோஷனலா அவங்களுக்கு லாக் ஆயிருந்தா, இந்த விஷயத்த எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றதுல அதுலருந்து வெளிய வரலாம். ஸோ அந்த மாரி நம்ம தியானம் சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கும் தியானம் செய்ய கத்துக் குடுத்து, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கர்மா குறையும். ஸோ அதனால தான் பத்ரிஜி இன்டைரக்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லிக் குடுங்க. தெரிஞ்சத சொல்லிக் குடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதே போல தான் நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம நடந்துக்கணும். நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மாரி தான் நம்மளுக்கு நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முக்கியமான அந்த ஒரு 7 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய், சந்தோஷம். நான் ஆனந்தமா இருக்கேன். அப்புறம் ஃப்ரீடம், சுதந்திரம். நான் சுதந்திரமா இருக்கேனா அப்டின்றது. அப்புறம் கிராட்டிட்யூட். கிராட்டிட்யூட்னா மத்தவங்கள நம்மள நம்மளுக்கு 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 குடுத்த விஷயத்துக்காக நம்ம நன்றி சொல்லறது. அது. ஹாப்பினஸ், ஆனந்தம், சந்தோஷம். அது. ஜெனராசிட்டி, பெருந்தன்மையா இருக்கிறது. அடுத்தது சர்விஸ். ஸோ இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நல்லாருக்கும். ஜாய். நான் எனக்கு என்ன ஜாய் எனக்கு ஒரு ஜாய் அப்படின்னா, என்ன செஞ்சா எனக்கு ஜாயா இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு, நான் அத செய்றது. நான் ஜாய்ஃபுல்லா இருந்தேன் அப்டின்னா என்ன இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. நான் சந்தோஷமா இருக்கேன். நான் ஆனந்தமா இருக்கேன். அப்டின்னா, நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வேன்? ஆட்டோமேட்டிக்கா நான் ஜாயா இருக்கும்போது நான் யாரையும் துன்புறுத்த மாட்டேன். யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அப்ப நான் அந்த ஜாய்ஃபுல்லா இருக்கும்போது, என்னோட ஆரா ஜாய்ஃபுல்லா இருக்கும். நான் நல்லா இருப்பேன். அததான் அட்ராக்ட் பண்ணுவேன். நான் ஜாலியா இருப்பேன். நான் சந்தோஷமா இருப்பேன் நானு. ஸோ, நான் ஜாலியா இருக்கணும் ட்ரை பண்ணோம் அப்டின்னா ரொம்ப நல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரீடம். சுதந்திரம். நம்ம யாரையுமே கட்டுப்படுத்தக் கூடாது. நம்ம சுதந்திரமா இருக்கணும். நம்மளும் சுதந்திரமா இருக்கணும். அந்த சுதந்திரம் நம்ம மத்தவங்களுக்கு குடுக்கும்போது, அந்த சுதந்திரம் நமக்குள்ள வரும். அடுத்தது பாத்தீங்க அப்டின்னா, இந்த இந்த ஆனந்தம், சந்தோஷம், ஃப்ரீடம் எல்லாமே நம்மளுக்கு எப்ப வரும் அப்டின்னா, நம்ம சோலோட கனெக்ட் ஆகணும். இப்ப நம்ம பிசிக்கல் லைஃப்ல இருக்கோம் அப்டின்னா, நம்ம பிசிக்கல் லைஃப்ல நம்ம நடந்துக்கிறது மூலியமா தான் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். நம்ம ஜெனரலா நம்ம லைஃப்ல எப்படி இருக்குங்க? ஏதோ ஒரு இடத்துல எந்திரிப்போம். எப்படியோ இருப்போம். ஏதோ ஒரு வார்த்தைகள பேசுவோம். எந்த ஒரு செயல அப்படியே ஏதோ ஒண்ணு வேலை செஞ்சுகிட்டு இருப்போம். ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்போம். அதோட விளைவு என்ன ஆகும் நம்மளுக்கு? அதோட விளைவு நம்மளுக்கு நெறைய இடத்துல பிரச்சனைகள கொண்டு குடுக்கும். நம்மளுக்கு ஆக்சுவலா, நீ என்ன ஒழுங்கா? நீ என்ன பெரிய சரியான ஆளா? எனக்கு தெரியாதா? நீ என்ன கரெக்ட்டா நடந்துக்கிறியா?" அப்படின்னு யாராச்சும் பேசுனாங்கன்னா, அவங்கள பேசுறது. அந்த வீட்ல என்ன நடந்தது தெரியுமா? இந்த பிசிக்கல் லைஃப்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் இப்படிதான் ஆகும். யாராச்சும் கேட்பாங்க, "அந்த 3வது வீட்ல அப்படியாச்சே உங்களுக்கு அது தெரியுமா?" அந்த வீட்ல அந்த மருமக நாட் ப்ராப்பர்ன்னு நெனைக்கிறேன். சரியா இல்லன்னு நெனைக்கிறேன். எதித்த வீட்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பிசிக்கல் லைஃப்ல இருக்கும்போது நம்மளுக்கே தெரியாம ஒண்ணு காசிப் பேசுவோம். இல்ல ஃபேமிலிக்குள்ளார கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். இல்ல தேவையில்லாத விஷயத்துல நம்ம இருப்போம். எல்லாமே. ஸோ பிசிக்கல் லைஃப்ல நம்ம இருந்த வரைக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். நம்மளுக்கே தெரியாம ஒரு நெகட்டிவ் ஓரியன்டடா இருக்கும். ஒரு எதிர்மறையா இருக்கும். எதிர்மறை செயல்கள், இல்ல சொற்கள், ஏதோ ஒரு எண்ணங்கள் இப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம சோலோட கனெக்ட் ஆயிட்டோம். நம்ம இன்னரோட கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. எந்த ஒரு ப்ராப்ளம் பிசிக்கல் லைஃபா நம்ம இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்கல் லைஃப் நம்மளோட சாதாரணமான வாழ்க்கையில இருந்தோம் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் லைஃப்ல தெரியாத்தனமா நம்மளுக்கே தெரியாம சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் நம்மளுக்கு. நெறைய இதாகும். ஆனா நம்ம சோலோட கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்ச நம்மளுக்கே தெரியாம ப்ராப்ளம் சொல்லியிருப்போம் இல்லையா? அந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் சொல்யூஷன் வரும். தீர்வு கிடைக்கும். நம்ம அந்த இடத்துல தீர்வு குடுக்க ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. எந்த ப்ராப்ளத்தினால என்ன வந்துருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம சோலோட கனெக்ட் ஆகும்போது, நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஜர்னல் பண்ணுங்க அப்படின்னு.
ஸோ நம்மள நம்ம அப்சர்வ் பண்ணணும். டெய்லி நம்மள ஜர்னல் பண்ணணும் நம்மளுக்கு. ரெகுலரா ஜர்னல் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இன்னைக்கு நான் சோலோட கனெக்ட்டா இருந்தேனா நானு? கரெக்ட்டா நான் இருந்தேனா? ஸோ நம்ம சோலோட கனெக்ட்டா இருக்கும்போது நம்மளோட ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம எதுன்னு தெரியாம செஞ்சிருந்தா கூட, ஓ! அந்த இடத்துல நான் இன்னைக்கு தெரியாம பேசினேன். ஒரு விஷயத்த ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம். யாரையோ ஒண்ணு தப்பு பேசிட்டோம். ஆனா அந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டு, ஐயோ! நான் இன்னைக்கு அவங்கள தெரியாத்தனமா தவறு பண்ணிட்டேனே! மனசார அமைதியா உட்கார்ந்துகிட்டு, நம்ம சோல் கிட்ட இருந்துட்டு, சோல் கான்ஷியஸ் அவங்க கிட்ட சாரி, சாரி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரீச் ஆகுங்க. நம்ம சோல்ல அவங்க கிட்ட கூப்பிட்டுட்டு, நம்ம இன்னைக்கு செஞ்ச தவற செஞ்சோம் அப்படின்னா ரீச் ஆகும். ஆனா, நான் அவேர்னஸ் இல்ல, எனக்கு விழிப்பு நிலை இல்ல, இந்த பிசிக்கல் லைஃப்ல நான் நார்மலா இருந்துட்டேன், அவங்கள பேசிட்டேன் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு சின்னதா நம்ம ஏதோ ஒண்ணு தப்பு சொல்லியிருப்போம். இது பெருசா வெடிச்சிருக்கும். அவன் என்ன அப்படி சொல்லிட்டான். நெறைய ஃபேமிலீஸ்ல பார்க்கலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலியே பிரிக்க ஆரம்பிச்சுரும். "நீ எனக்கு என்ன அப்படி பேசிட்டேல்ல, என்ன நான் இப்படி பேசிட்டேல்ல." ஸோ அந்த மாரி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பிசிக்கல் லைஃப்ல நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கும் நெறைய பேருக்கு. அத தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஜர்னல் பண்ணணும். விழிப்பு நிலையோட இருக்கணும். நம்ம சோல் கான்ஷியஸோட கனெக்ட்டா இருக்கணும். கனெக்ட்டா இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம செஞ்ச ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும் நம்மளுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம் நம்மளுக்கு. நம்மளுக்கு கர்மா குறைய ஆரம்பிச்சுரும். நம்ம கர்மா அதிகமா இல்லதன்றப்ப என்ன ஆகும்? குறைய ஆரம்பிச்சுரும். இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மள பத்தி நினைக்காம, நான் மத்தவங்கள பத்தி நினைக்க ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நான் எனக்கு எனக்கு இது சந்தோஷம். எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். எனக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணா தான் பிடிக்கும். எனக்கு இந்த மாரி இருந்தா தான் பிடிக்கும். எனக்கு இதுதான் வேணும். எனக்கு இப்படிதான் வேணும். அப்படின்றத நான். நான் என்ன பத்தி யோசனை பண்ணிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு, மத்தவங்களுக்கு நான் என்ன செய்யலாம்? என் குடும்பத்தாருக்கு நான் என்ன செய்யலாம்? என் சுற்றத்தாருக்கு என்ன செய்யலாம்? என்னோட சொசைட்டிக்கு நான் என்ன செய்யலாம்? நான் இந்த தேசத்துக்கு நான் என்ன செய்யலாம்? நான் என்னோட கான்ஷியஸ்னஸ் நான் சுருக்கமா இருந்த ஒரு விஷயத்த, நான் மட்டும் பார்த்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெருசு, பெருசு, பெருசு படுத்திட்டு, விரிந்த நிலையில இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேருக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சுருவோம். நம்மளுக்கே தெரியாம வி ஸ்டார்ட்டட் டூயிங் சர்விஸ். நெறைய விஷயங்கள் சர்விஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். சின்ன சின்னதா ஆரம்பிக்கிறது, ஃபர்ஸ்ட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு தியானம் சொல்லிக் குடுப்போம். அடுத்தது பக்கத்துல. அப்புறம் நம்ம இந்த கிராமத்துக்கு என்ன பண்ணலாம்? நம்ம இந்த கிராமத்துலலாம் பண்ணிட்டோம். இந்த கிராமமெல்லாம் சேர்ந்து ஒரு ராலி பண்ணலாமா? இந்த கிராமத்துல இருக்கிறவங்கள எப்படி மாத்தலாம்? இந்த கிராமமா சேர்ந்து நகரத்துக்கு மாத்தலாமா? இந்த கூட்டு முயற்சி சரி இப்ப பெருசா மாற்றம் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம சின்னதா ஒரு ஆள், தனி நபர், நான் என்ன மறந்துட்டு, நான் மத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சுட்டு, இந்த சொசைட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னா, என்னோட என்னோட விரிவு நிலை அதிகமாகிறது. என்னோட இது ரொம்ப அதிகமா ஃபுல் பரப்ப நான் என்னோட கான்ஷியஸ்னஸ் விரிந்த நிலையில இருக்கு. விரிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நான் நெறைய சர்விஸ் பண்ண ஆரம்பிச்சுருவேன். வி ஸ்டார்ட்டட் அப்படி திங்க் பண்ணும்போது, நான் என்ன நினைக்காம மத்தவங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுங்க? குட் கர்மா இன்கிரீஸ் ஆயிடுங்க. நான் நினைக்கும்போது எனக்குன்னு சந்தோஷம் இருக்கும்போது, உனக்கு அது தேவையா? எனக்கு இதுதான் சந்தோஷம். அப்படி நம்மளுக்கே தெரியாம மத்தவங்கள ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஆனா, இப்ப நம்ம என்ன செய்வோம்? நான் என்ன மறந்துட்டு நான் சொசைட்டிக்கு என்ன செய்யலாம்? மத்தவங்களுக்கு என்ன செய்யலாம்? அப்படின்றப்ப குட் கர்மா இன்கிரீஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல நம்மளுக்கே தெரியாம நான் இந்த தியானம் செய்ய ஆரம்பிக்கும்போது, நம்மள பத்தி நினைக்கிறத விட்டு மத்தவங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும்போது நம்மளுக்கு குட்கர்மா. இந்த குட்கர்மா இன்கிரீஸ் நீங்க பார்க்கலாம். நெறைய பேர் சர்விஸ் பண்ண ஆரம்பிச்சோனே அவங்க லைஃப்ல நெறைய மாற்றம் நடக்கும். வெஜிடேரியன் ராலி பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். ஸோ அவங்களுக்கு நெறைய சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள நெறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் எப்படிங்க, நான் என்ன குறைச்சுட்டு நான் மத்தவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஸோ தட் இஸ் ஸோ மத்தவங்களுக்கு நான் செய்ய ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நல்லது நடக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நான் என்ன விட்டுட்டு நான் மத்தவங்களுக்கு என்ன செய்யலாம்னு ஆரம்பிக்கிறது. இதுலயே உங்களுக்கு ஜாய் வந்துரும். ஃப்ரீடம் வந்துரும். ரைஷியஸ்னஸ் ரைட் சரியான விஷயங்கள நம்ம செய்யணுங்க. அந்த சரியான விஷயங்கள செய்யும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரியான செயல்கள் தான் நம்ம செய்வோம் நம்மளுக்கு. தவறு செய்ய மாட்டோம். நான் நேர்மையா இருக்கேனா? நான் கரெக்ட்டா இருக்கேனா? நான் சரியா நடந்துக்கிறேனா? அதுதான். ஸோ அந்த இடத்துல நம்ம சரியா இருப்போம். நம்ம கரெக்ட்டான செயல்கள் நம்ம செய்ய ஆரம்பிச்சுருவோம். அப்புறம் சர்விஸ் செய்ய ஆரம்பிச்சுருவோம் நம்மளுக்கு. வி ஸ்டார்ட்டட் டூயிங் சர்விஸ்.
ஸோ நிறைய சர்வீஸ் செய்யும்போது இதெல்லாம் நடக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னா, கடைசியில பேசிக் லா ஆஃப் கர்மா என்னங்க? நான் என்ன குடுக்குறேனோ, அதான் திரும்பி வரும். இந்த தியானம் செஞ்சதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சுருவோம்னா, நான் என்ன பத்தி நினைக்கிறதே நான் உட்டுருவேன். மத்தவங்கள தான் நினைக்க ஆரம்பிச்சுருவேன். ஸோ அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது. நினைக்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து நம்மளுக்கே தெரியாம ஆனந்தமா மாறிடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுவோம் நம்மளுக்கு. எந்த இடத்துலயுமே துக்கமே இருக்காது. யாராவது ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்கன்னா கூட, நான் தான் சொல்லேன் நம்ம சோலோட கனெக்ட் ஆயிட்டோம். விரிவு நிலை வந்துட்டோம். மத்தவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு யோசனை பண்ணோனே, யாராச்சும் எதனா பேசினா கூட, நம்ம ஒரு ஹைல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆ ரொம்ப ஹையஸ்ட் ஹாப்பினஸோட இருக்கோம். ரொம்ப சந்தோஷமோட இருக்கோம் அப்டின்னா, நம்மளுக்கு எதுன்னு குத்துச்சுன்னா நம்மளுக்கு வலிக்குங்களா? அத பத்தி நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். சின்ன குத்தலாச்சு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம அப்படி நான் வந்து பிரிந்த நிலையில இருக்கும்போது யாராச்சும் என்ன ஒரு வார்த்தை பேசினா கூட நான் அத கண்டுக்க மாட்டேன். அது ஒண்ணுமே இருக்காது. என்னோட லா ஆஃப் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். நான் என்ன குடுக்குறேனோ எனக்கு திரும்ப வரும். யாரு என்ன பேசினாலும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இப்படி நடந்துக்கிட்டா எனக்கு அதுதான் வரும். அவங்க என்ன வேணா பேசட்டும். ஓகே. அவங்க பேசுறாங்களா? பேசட்டும். கோவப்படுறாங்களா? கோவப்படட்டும். அது அவங்களோட செயல். நான் என்ன நான் பிரதிபலிப்பா நான் என்ன குடுக்குறேன்? ஒரு செயலுக்கு நம்ம பதில் குடுக்கும்போது அது அதோட விளைவா வரும். கோவப்படுறாங்கன்னா, நான் அமைதியா இருந்தேன்னா, அதோட விளைவு என்ன? அங்க ஒண்ணுமே வராது. அந்த இடத்துல ஒரு நெகட்டிவா ஏதோ பேசுறாங்க, நான் ரியாக்ஷனே குடுக்கல, ஒண்ணுமே வராது. அதோட விளைவு ஒண்ணுமே வராது. யாராச்சும் எதனா பேசுனாங்கன்னா, எனக்கு ஒண்ணுமே வரலன்னா, ஒண்ணுமே வராது. ஸோ, நான் சரியான எண்ணம், நான் சரியான சொல், நான் சரியான செயல். இந்த இத்தன விஷயத்துல நான் சரியா இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப் ரொம்ப அழகா இருக்கும். நான் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருந்தேன். நான் கரெக்ட்டா நடந்துக்கிட்டேன். நான் மத்தவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள சொல்றேன். நான் நன்றி உணர்வோட இருக்கேன். ஆ மத்தவங்ககிட்ட இருக்க அழகா பார்க்குறேன். அவங்களுக்கு அழகான விஷயங்கள நான் சொல்றேன். நீங்க அழகு, உங்களோட செயல் அழகு. அவங்கள நான் சந்தோஷத்த சொல்லிட்டு இருக்கேன். பாசிட்டிவான விஷயங்கள். நமக்குள்ளார அந்த சரியான அந்த பாசிட்டிவான விஷயங்கள நம்ம கரெக்ட்டா கொண்டு வந்துகிட்டே இருந்தோம். நெகட்டிவ் எல்லாம் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க. பேசிக் லா ஆஃப் கர்மா. நான் என்ன குடுக்குறேனோ எனக்கு திரும்ப வரும். நான் யாருக்கு என்ன குடுக்குறேனோ அது நான் திரும்ப வரும். நான் ஆனந்தமா இருக்கேன். நான் ஆனந்தத்த குடுப்பேன். நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு சந்தோஷம் திரும்ப வரும். இது அத்தன ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம என்ன குடுக்குறோமோ அதான் வரும்னு. ஏன் நம்மளுக்கு செயல்ல வர மாட்டேங்குது அப்டின்னா, நான் விழிப்பு நிலையோட இல்ல. நான் தியானம் சரியா செய்யல. இல்ல தியானம் செஞ்சாலும், நான் வந்து அத செயலுக்கு கொண்டு வரல. நான் என்னென்ன ஜர்னல் பண்றேன். நான் என்ன அப்சர்வ் பண்ணல. இதெல்லாம் காரணமா இருக்கும். சரியான செயல் செஞ்சோம். நம்ம சரியா நடந்துக்கிட்டோம் அப்டின்னா, இந்த லா ஆஃப் கர்மா பேசிக் நம்ம என்ன குடுக்குறோமோ, அதுதான் நம்மளுக்கு வரும். வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ, நம்ம வந்த வாழ்க்கையில எப்பயுமே வந்துட்டு ஆனந்தமா, சந்தோஷமா மத்தவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் குடுத்துக்கிட்டு, நம்மளோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து தியானம் செஞ்சுட்டு, சரியான வாழ்க்கை பாதையில நடந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ, அ நான் நான் பேசிக்கா நான் இப்ப ஃபாலோ பண்றது இதுதான். நான் இத செய்ய ஆரம்பிச்சேன்னா, வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும் மாஸ்டர்ஸ். இந்த வாய்ப்பு குடுத்த பிரம்ம ரிஷி பத்ரிஜிக்கும், மகாவதா டிவிக்கும், பழனியப்பன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ.